பெண்கள் இப்படிதான் இருக்கணும். ஆணாதிக்க பார்வை இருந்தது எனக்கு. ஜாதி பார்வை எனக்கு இருந்தது. ஆனா அவர் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அப்போ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அப்போ சொல்றேன். மலைக்கு மேல குட்டை வெட்டி வச்சிருக்கோம் சார். அப்போ இந்த இடத்துல சிறுத்தை எல்லாம் இருந்திருக்கு. இங்க வாங்க, கீழே வாங்க, காட்டுறேன் பாருங்க. 2 ஐலண்ட் வெட்டி இருக்கேன். மண்ணோட தன்மை எப்படி இருக்கு பாருங்க. மண்ணு மாதிரி இல்ல, எரு மாதிரி இருக்காது. எரு மாதிரி இருக்குல்ல. இதுல புழு நிறைய இருக்கும். இப்ப ஜலிக்கும் போது இந்த மாதிரி எரு வந்துடும். ஒரு 200 வகை மரங்கள் வச்சிருக்கோம் சார். 2016ல ஜெயில் போற பின்னாடி எனக்கு கொஞ்சம் சரி, இவர் இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க, வேற நம்ம கிட்ட வழி இல்ல, நம்ம தான் அவர் வழியே. அதெல்லாம் அற்புதமான வேம்பு கண்ட்ரி அது. லிங்கேஸ்வர் சார், கொஞ்சம் கேமரா அப்படியே மேல பண்ணுங்க. இங்க வந்துட்டு என்ன ஒண்ணு வெஜிடேரியனா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நான் வந்து சார் நீங்க மட்டன் சாப்பிடுங்க. இது உங்க வயிற்றுல போகுது. சொல்லுங்க தோழர், சொல்லுங்க தோழர். சுண்ணாம்புக்கல் மாதிரி இருக்கு. சுண்ணாம்புக்கல் மாதிரி இருக்கு. மண்ணுங்கிறது ரொம்ப கம்மி. 37 பஃபலோ இருக்கு, அதோட கீ இருக்கு. இந்த தயாரிக்கிறது பஃபலோ கீல தான் தயாரி. இது மைசூர் பாக்க. மைசூர் பாக்க சொல்றேன். இப்போ அது எப்படி மாறுச்சு கேக்குறேன். நான் வந்தது ஒரு மார்வாடி ஃபேமிலில இருந்து. நீங்க சொல்ற பேச்சு கேட்காதா? நம்ம தான் இவர் சொன்ன பேச்சு நம்ம கேட்கணும். ஷிப்போ வா, இந்தா வரும். இவங்க எல்லாமே ரெஸ்கியூ ஃபெலோஸ். இவனுக்கெல்லாம் காதே கட் பண்ணிட்டாங்க. நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. இதுக்கும் காசு ஆயிருக்கு, திருட்டு காசு கிடையாது. அவங்க இயற்பெயர் அது கிடையாதா? இல்லடா, நாங்க பியூஷ் சேட்டியா இருக்கோம். பியூஷ் சேட்டியா? சேட்டியா தமிழ் பாட்டு தான் கேட்போம். ஹிந்தி தெரியாது போடாவா? தெரியும் போடா. ஆனா நர்சரி வச்சிருக்கோம். உங்களுக்கு கட்டல், ஜன்னல், சேரு, டேபிள், முக்கியமான நம்ம ரூஃபும் நாங்களே செய்யறோம். ஸோ சூப்பர் ஸ்ட்ராங். எவ்ரிதிங் வில் பி இன் பேம்பூ. நான் என் வீட்டில் நம்ம வந்த வழி பப்ளிக் விட்டுருக்கேன். நான் நடுவில் அடைக்க முடியாதுல்ல. நம்ம லேண்ட் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் போகுதுண்ணா நம்ம லேண்ட், அந்த மலை வரைக்கும். வாங்க ஃபெலிக்ஸ்ண்ணா. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம இப்ப தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் தாலுக்காவில் இருக்கிற காப் ஃபாரஸ்ட் அங்கதான் இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வறண்ட பூமியாக இருந்த இந்த மலைப்பகுதியை மரங்கள் நட்டு, பல குளங்கள், குட்டைகளை வெட்டி ஒரு செழிப்பான பகுதியாக மாற்றியவர் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ். அவருடைய அரசியல் திறனாய்வுகளை நீங்க கேட்டிருப்பீங்க, சமூக பணிகளையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த காட்டை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த பின்னணியை குறித்து அவர்கிட்ட பேசுவோம். ஒரு சூழலில் ஆர்வலரா வந்து நீங்க நிறைய பணிகள் செய்திருக்கிறீங்க. இந்த காப் ஃபாரஸ்ட் அது வந்து ஒரு 250 ஏக்கர்ஸ். நீங்க ஊடகங்கள்லாம் கூட அதை பத்தி பேசியிருக்கிறீங்க. அதை பத்தி நிறைய விஷுவல்ஸ்லாம் கூட வந்திருக்கு. ஒரு காட்டை அழிக்கிறாங்க, காட்டை அழிச்சு ஆசிரமெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுலாம் கூட இருக்கு நிறைய பேர் மேல, சில பேர் மேல. இப்போ ஒரு காட்டை உருவாக்குறது அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஐடியா வந்து ரொம்ப சாதாரண ஐடியா இல்லை. அதுவும் இந்த இடம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நடந்து வரும்போதே படிக்கட்டுலாம் வச்சிருக்கிறீங்க, ஓடை இருக்கு, டேம் மாதிரி தடுத்து நிறுத்திருக்கிறீங்க. இதுக்கு வந்து பல பேருடைய உழைப்பு, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். குறிப்பா சேலம் தர்மபுரி மாவட்டம் அப்படின்றது ஒரு வறண்ட பகுதி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல செடி முளைக்குமா, மரம் வச்சா முளைக்குமா அப்படின்ற கேள்விலாம் இருந்துச்சு. நீங்க குறிப்பா சொல்லணும்னா சேலத்துக்குள்ளேயே மூக்கநேரிய தூர்வாரி அதை செம்மைப்படுத்தினது, மக்களோட சேர்ந்து எல்லாத்தையும் செய்திருக்கிறீங்க. அரசாங்கமும் அதுக்கு உதவி செய்திருக்கிறாங்க இல்லையா? அரசு தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உதவி செஞ்சாங்க, அப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்க, அப்புறம் அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த காடு அப்படின்றது அந்த ஐடியா எங்கன்னு வந்துச்சு? 97ல நான் ஃபர்ஸ்ட் மரம் நட்டேனா. நான் 21 வயசு இருக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மரம் ஒரு மலை பகுதியில் நட்டேன். சேலம் சுத்தி மலைகள் இருக்கு. நான் ஸ்கூல் படிச்சதுல இருந்து அந்த மலையை பார்த்துட்டு இருப்பேன். இல்ல, மரம் நடணும் அப்படின்ற இன்ஸ்பிரேஷன் அது நம்மள ஒரு டீச்சர் வந்து பயங்கரமா பொறுக்கணிப்பாங்க. என்ன ஸ்கூல்ல படிக்க மாட்டேன்ல, சேட்டை, செம்ம சேட்டை. நான் இன்னும் பிள்ளையா இருப்பேன். ஹோலி கிராஸ்ன்ற ஒரு ஸ்கூலு, செம்ம சேட்டை. அங்கேயே யூனியன் எல்லாம் சேர்த்து
ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் யூனியன் போடணும், ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும். அந்த டைமில் ஒரு ஜியாகிரஃபி டீச்சர் வந்து மேப் வரையிடும். அது இம்ப்ரிண்ட்டுக்கு நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். இது நிறைய நேர்களுக்கு தெரியும் இது. ஸோ மேப் வரையும் போது அந்த ஹில்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. நான் ரொம்ப சோம்பேறி. அதெல்லாம் பசங்க கலர் பென்சில்லாம் ட்ரா பண்ணி எல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. நான் சும்மா பென்சில்லே அப்படியே ட்ரா பண்ணி கொண்டு வந்துட்டேன். சரி, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னாரு அவரு. சார் அங்கே பாருங்க சார், எல்லாம் மழை ப்ரௌனாக தான் சார் இருக்குண்ணே, எல்லாம் மொட்டையாக தான் இருக்கு, அதெல்லாம் கருப்பாக இருக்கு பாருங்க சார், அதெல்லாம் கருந்து போய் கிடக்குது பாருங்க சார் நீங்கள் என்ன. டேய் கரெக்டரான்னாரு. உடனே அவர் வந்து கரெக்டரா சொன்னாரு. எனக்கு உடனே கரெக்டரா நம்மள சொல்லிட்டாருன்ட்டு பயங்கரமா ஆயிடுச்சு. அந்த வாத்தியார் கிளாஸ்லயே நம்மள உட்கார விட மாட்டாரு, வெளியே தான் முட்டி போட்டு உட்கார வைப்பாரு. அவரு நம்மளை பாராட்டிட்டாரு. ஸோ ரைட்டான திங்கை அப்சர்வ் பண்ணி சொன்னா அது அப்ரிசியேஷன் இருக்குன்ட்டு. பட் அந்த இம்ப்ரிண்ட் ஆச்சு. டே எவ்ரி ஒன் ஆஃப் யூ டூ இட் இன் கிரே ஸ்கெட்ச்ன்ட்டார் அவர். பென்சில்லே பண்ணுங்கன்ட்டாரு. ஆனா அந்த மலைப்பகுதி எல்லாமே வறண்டு போயிருக்கே சேலம் சுத்தி. ஸோ 97ல் நான் காலேஜ் விட்டு ஸ்ட்ரைக் பண்ணி எல்லாம் வெளியே, ஜெயில் விட்டு வெளியே வந்து அந்த கோவத்தில் வந்தேன் வெளியே. சரி அமைதி சாந்தப்படுத்தணுன்ட்டு காலேஜ்லேயே ஸ்ட்ரைக் பண்ணீங்க? ப்ரைவேட் காலேஜ், வைஷா காலேஜ்ன்ட்டு ப்ரைவேட் காலேஜ். இன்றைக்கும் ரொம்ப மோசமாக தான் நடக்குது. ஸோ அந்த டைமில் ஸ்ட்ரைக் பண்ணி நிறைய டிமாண்ட்லாம் வச்சு ஜெயிலுக்கெல்லாம் போய் அப்போ தான் ஃபால்ஸ் கேஸ் என்னான்ட்டு பார்க்குறேன். அரசாங்கம் இப்படி ஃபால்ஸ் கேஸ்லாம் போடுவோன்ட்டு அப்போ தான் தெரிஞ்சது. அப்புறம் அதுக்குள்ளே போய் வெளியே வந்து கோவத்தில் சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா ஜெயில் போனதுக்கப்புறம் பசங்க வரல யாருமே பின்னாடி. நான் தான் ஜெயிலுக்கு போனேன் தனியா. 2 பேர் மேல கேஸு. ஒருத்தனுக்கு அப்ப சிக்கன் பாக்ஸ் இருந்தது. அவன் விஓ பையன் கூட. ரொம்ப நாள் கழிச்சு தான் இங்க பக்கத்து கிராமம் தெரிஞ்சது. அவன் இங்கிருந்து வந்துட்டு இருந்தான் காலேஜ்க்கு. ஸோ செந்தில்ன்ட்டு பையன் பேரு. ஸோ அது முடிஞ்சது. வெளியே வந்து கோவத்துல போய் ஏதோ ஒன்று பண்ணணும்னு பார்த்தா மலைக்கு போறேன். 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில 5 மணி ஒரு ரேஞ்சர் சொல்றாரு, ஒரு சான்ஸ் மீட்டிங் ஒரு ரேஞ்சர் கூட. கரப்ஷன் அதெல்லாம் பேசும்போது மரம் நட்டு பாருங்களேன்னாரு. அது எப்படியோ ஊக்கிடுச்சு நம்மள. மரத்தை நட்டு தான் பார்க்கலான்ட்டு போய் மரம் நட ஆரம்பிக்கிறேன். ட்ரீ பிளான்ட் பண்ணக்குள்ள பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. கண்டாட்சம்ன்ட்டு ஒரு மலை, அது சாமியார்கிட்ட கேட்குறேன் கொஞ்சம் மரம் நட்டுட்டு போகிறேன்ட்டு. அவரும் கொடுத்தாரு. ஒரு 2 ரூம் இருந்தது மலைக்கு கொஞ்சம் மேலே, செக் போஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க, ஃப்ரீயாக இருந்தது, அது கொடுத்தாரு. ஸோ டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சர் சொன்னார் ஏதோ ஆசிரமம் பார்த்து ஒரு கோயில் பார்த்து போயிடுங்க, பைப் கனெக்ஷன் இருக்கும், செடி இறக்கி வச்சிங்கன்னா தண்ணி ஊற்றணும். நர்சரி ஆஸ்பெக்ட். நிலத்துல செடி நடுறது இப்போ அப்துல் கலாம் கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறைய பேர் வந்து மரம் நடுறது அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. மலையில நடுறதுன்றது எப்படி யோசிச்சிங்க? இல்லை, மலை க்ரீனாக இருக்கணும்ல, அங்கே தான் நோட வருது, அது க்ரீனாக இருக்கணும், ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கணும். அங்கே மரங்கள்ல அது காடாக அழிஞ்சிட்டு இருக்கு, கணக்கு தெரியுது. ஸோ போய் மரம் நட ஆரம்பிக்கிறேன். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு. ஐயோ நம்மளால, நம்ம இது சேட்டு ஃபேமிலி தானே, பாதாம் பிஸ்தாலாம் பயங்கரமா வீட்டில் பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்டு குலுகுலுன்ட்டு. அவர் ஒருத்தர் 70 வயசு வாசன்ட்டு ஒருத்தர் வராரு கூட. அவர் நடக்கிறாரு மலை மேலே, காட்டுறேன் இங்க எங்க குழி வெட்டுங்கன்ட்டு. அந்த மனுஷன் கடப்பாரை வச்சுட்டு நடக்கிறாரு. அப்புறம் நான் 3 தாட்டி உட்காந்துட்டேன் மலை வேலை ஏறதுக்குள்ளேயே. அவர் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காரு. என்ன வயசு ஆகுதுன்னா 70 தான் ஆகுது ஐயான்னாரு. நம்மளுக்கு அப்போ 21 வயசு. நான் மூச்சு வாங்குறேன். டேய் என்ன ரொம்ப வெக்கமா போயிடுச்சு நம்மளுக்கு. சரி யோசை விடுங்க, நானே வந்து ஏதோ முடிஞ்சது குழி வெட்டிக்கிறேன்ட்டு. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு 3 பேர் கூப்பிட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலான்ட்டு 1 மாதம் அவங்க கிட்ட வேலை அவங்க கூடயே பண்ணேன். காலைல 5 மணிக்கு போவேன், அவங்க 6 மணிக்கு வருவாங்க. ஒரு 8 மணி வரைக்கும் கூலி பேசிட்டு பண்ணாங்க. அப்போ 5 to 8 பண்ணிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. 5 வருஷம் தொடர்ந்து பண்ணேன் நான் இதை. 5 வருஷம் வந்து மலையில போய், அந்த மலைக்கு போய் 5 மணிக்கு எழுந்திரிச்சுப்பேன், 8 மணி வரைக்கும் மரம் நட்டுட்டு இருந்தேன். அது என்ன மலை சொன்னீங்க? கண்டாசிரமம். கண்டாசிரமம் சேலத்தில் இருக்கு. ஸோ அங்கிருந்து நிறைய இடத்துக்கு போனேன் மரம் நட. மேக்னசைட் மைன்ஸ்லாம் மரம் நட்டேன். அப்போ ராதாகிருஷ்ணன் கலெக்டர் இருந்தா அப்படி, அதுக்கெல்லாம் வந்தா அப்படி. அப்புறம் அவர்கிட்ட தகராறு ஆயிடுச்சு. இன்னைக்கு செக்ரட்டரியா இருக்க பயப்படுறாரு. ஸோ நிறைய இடத்துல மரம் நட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எனக்கு. ட்ரீஸ் எப்படி க்ரோ பண்ணுறது, எப்படி இருக்கணும்ன்ட்டு. பட் அப்புறம் அரசியல் புரிதல் வருது. இது யாருக்கிட்ட இருக்கணும், யார் பராமரிக்கிறாங்க, இது யார் பாதுகாப்பில் இருக்கணும், யாருக்கு இந்த பலன் போய் சேரணும், யாருக்கு போய் சேருது, இந்த அரசியல் புரிதல் எல்லாம் 2006க்கு அப்புறம் கொஞ்சம் கிடைக்குது. இந்த சந்திப்பில்
சூழலில் செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்களும் அவரது இணையர் திருமதி மோனிகா அவர்களும் இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், அது வந்து பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? உங்களுடைய இணையரை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை அது காதல் திருமணமா, இல்லை அரேஞ்ச் மேரேஜா, இல்லை திருமணத்துக்கு அப்புறம் காதலிச்சிங்களா? அதை அவங்கள பற்றி கொஞ்சம் பகிர்ந்துங்க. இல்லை, பியூரா அரேஞ்ச் மேரேஜ் எங்களுது. ஸோ பட் வி ஃபெல் இன் லவ் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் மேரேஜ். கல்யாணத்துக்கு பல வருஷங்கள் கழிச்சு தான் எங்களுக்குள்ள காதலே முளைச்சு. இப்போ அவங்களும் சேலம் தானா? இல்ல, இவங்க அஸ்ஸாம்ல வராங்க. நாங்க ராஜஸ்தான்ல, எங்க பூர்வீகம் ஒரே ஊரு. பட் நான் இங்க பிறந்த வளர்ந்த சேலத்துல, இவங்க வளர்ந்தது எல்லாமே அஸ்ஸாம்ல, குவாஹாட்டில. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சு, மேரி பண்ணிக்கிட்டோம். இன்ஃபேக்ட் மேரி பண்ணதுக்கு ஒரு 13 வருஷம் கழிச்சு தான் ஆக்சுவலி எங்க கூட லவ்வே பிளாசம் ஆகுது. இல்ல, அவரு சொல்றதுக்கான ரீசன் என்ன? அப்படி ஏன் சொல்றாரு? बोलो, आप ही बोलो. तुम बताओ. ஆனா அப்புறம் கூட இந்த நம்மளுக்கு வரத்துக்கு பழக்காயிரும்ல, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாற்றம் வரும் லைஃப்ல. அந்த கம்ஃபர்டபிள்ல சொல்றீங்க? ஆமா ஆமா சொல்றீங்க. ஆமா. இல்ல, எங்களுக்குள்ள பல சண்டை ஸ்டார்டிங்ல. பட் போக போக இன்ஃபேக்ட் டர்னிங் பாயிண்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்காக நின்னாங்கல்ல. நான் சீரியல் இருக்கும் போது 2016 ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க சீரியல. அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லாங்க, இல்ல பியூஷ் வில் கண்டினியூ டூயிங் திஸ். तो बोली ना, यस சொன்னேன். है ना, அது ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ரொம்ப அந்த டைம்ல பயங்கர ஒடுக்குமுறை, பயங்கரமானது. 70 போலீஸ்காரங்களை வந்து டெப்ளாய் பண்ணிட்டாங்க இது மேல. நான் உள்ள இருக்கேன், அடி வாங்கினது தனி. பட் வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கர குடும்பம் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க. கோர்ட்ல நின்று இருக்கா, கண்டபடி பேசுறது, பயங்கரமா பண்ணாங்க இவங்க டார்ச்சர். ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னான். இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க அரெஸ்ட் ஆயிருக்கீங்கல்ல? இல்ல, 2010ல அரெஸ்ட் ஆயிருக்கேன். அப்போ நீங்க மேரிட் தானே? அப்போ மேரிட் தான். 2001ல மேரேஜ் ஆயிருக்கு. 2001 மேரேஜ் ஆச்சுன்னா, இப்ப நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய செட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்க வித்தியாசம் எல்லாம் பார்த்தது இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப அந்யுன்யமா தான் இருப்போம். இப்போ உங்களுக்கு அப்படி ஏதாவது கல்யாணம் பண்ணும்போது என்ன வரும்? உங்க வீட்டுல கட்டிக்குவாங்களா, கொடுத்துருவாங்களா? இப்ப நீங்க எப்படி தமிழ் சொசைட்டி கூட கனெக்ட் ஆகுறீங்க? இல்ல, நான் இங்கதான் வாழ்றேன். நான் ஐ எம் லவ்விங் திஸ் லேண்ட். சேலம் சுத்தி மலைகள் இருக்கு, ஓடைகள் இருக்கு. நான் அப்போலேருந்து கொஞ்சம் இயற்கையை கொஞ்சம் ரொம்ப நேசிக்கிறேன், சின்ன வயசுல இருந்தே. அப்போ நல்லா தமிழ் பேசுறீங்க? தமிழ் பேசுறேன். நல்லா இயற்கையை ரொம்ப நேசிக்கிறேன். ஸோ அண்ட் ஐ எம் வெரி அவேர் ஆல்சோ. எனக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, சுத்தி என்ன நடக்குது, யாரோ தப்பு செய்யறாங்களா, தப்பு செய்யலையா. அப்ப அந்த தப்போட பார்வை இருக்குல்ல, அது எனக்கு 2005ல மாறுது. ஓகே, 5-6ல நான் நித்யானந்த சந்திக்கிறேன். அவர் கார்பரேட் பாலிடிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த கார்பரேட் பாலிடிக்ஸ்ல மேட்டூர் பெரிய அங்கமா இருக்கு. அப்ப மேட்டூர் போறேன் அவர் கூட ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் குளத்தூர் மணி நான் பாக்குறேன். அப்புறம் மணி நான் பார்க்கும்போது அந்த ஐயோ இந்த பாலிடிக்ஸ் இருக்கு இங்க, இது விட்டோமே, பெரியார் விட்டோமே, அம்பேத்கர் விட்டோமே லைஃப்ல. நான் பக்கமே போலயே, அந்த பக்கம் பார்க்கலையே, படிக்கலையே. அதுக்கப்புறம் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் அப்சல்யூட்லி. அப்போ நான் எவ்வளவு கீழ்த்தனமா இருந்திருக்கேன் அப்புறம் எனக்கு உணருது. இப்ப அதை பத்தி பேசினா கூட இப்ப எனக்கு கண்ணில் தண்ணி வருது. நான் எவ்வளவு கீழ்த்தனத்துல இருந்திருக்கேன், எவ்வளவு மட்டமான மனுஷனா இருந்திருக்கேன்ட்டு இப்ப எனக்கு தோணுது. அது இப்ப சமூகத்தில் நிறைய பேர் அறியாமையில செய்யறது இல்ல, அறியாம ஒரு புரிதல் வரும்போது மாறுது. பட் அந்த அறியாமையில தப்பு நடந்துட்டே இருக்குல்ல, தப்பு நடந்துட்டே இருக்குல்ல. நம்மளால நம்ம எவ்வளவு அட்டூழியம் பண்றோம், லேபர் கூட எவ்வளவு அட்டூழியம் பண்றோம். கூலியை வந்து கூலியாவே நடத்துறது, பயங்கரமா நடத்துறது. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா அடி இப்படியா இருந்த, எவ்வளவு மோசமான மனுஷனா இருந்தியான்ட்டு இப்படி தோணுது இல்ல. ஓகே, ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஐ மெட் த காம்ரேட்ஸ். பார்வை வந்தது. அண்ட் தென் யூ எவால்வ் ஆகிறோம். இப்போ தீர்வு வரணும்ல. இப்போ இந்த சமூக பிரச்சனைக்கு நான் ஏன் அப்படி இருக்கணும், ஏன் பண்ணணும், அங்கிருந்து படிப்படியா ஒரு மாற்றம் வருது, சேஞ்ச் வருது. அதுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ ஓடுறோம். மேரேஜ் ஆகும்போது இவ என்ன சொல்லுவானா, ஒரு 10-15 வருஷம் நீ இவ்வளோ ஆக்டிவிஸ்டா இல்லை, மரம் தான் நட்டுட்டு இருந்த. முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஃபேமிலி பிசினஸ் அப்பா கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது மரம் எல்லாம் நட்டுறாங்க. அது மட்டும் தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணது.
ஆனா அவர் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா அப்போ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அப்போ சொல்றேன், இப்போ நான் அந்த வார்த்தைக்கு பேசல. ஆனா அப்போ எனக்கு மனநிலை அப்படிதான் இருந்துச்சு. அப்ப நிறைய வழக்குகள், அரெஸ்ட் அதெல்லாம் வரும்போது அவங்க 2005-6 அப்புறம் தான் நான் சொன்னேன்ல, 2001 மேரேஜ் ஆயிடுச்சு. 2005-6 தான் நான் சந்திக்கிறேன் கொளத்தூர் மணியண்ணா, நெத்தி எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அரசியல் புரிதல் வருது. அப்போ ஒரு மாற்றம் வருது. மரம் நடத்துல இருந்து மரத்தை காப்பாத்துறதுக்கு, இயற்கையை காப்பாத்துறதுக்கு, ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கு முழுமையா இறங்கியாச்சு. அப்ப அவங்க யோசிச்சிருப்பாங்க, இது என்ன வித்தியாசமான வேலையா இருக்கு. அப்போ கிட்ஸ் வேர் ரொம்ப சின்னதா. பாப்பா பாத்தீங்கன்னா 2006ல 1 இயர் கூட இல்ல. தம்பி 3 வருஷம். 2 குழந்தை பார்க்கணும். இவர் இப்படி ஆக்டிவிசம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி லைஃப் முன்னாடி போறது. அப்போதான் நாங்க இவங்க அம்மா வீட்டுல இருந்து தனியா வந்தோம் 2005. அப்புறம் எது ஒரு நம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு அவர் மேல? எப்பவுமே எனக்கு நம்பிக்கை தான். ஏன்னா பாஸ் இருந்துச்சு. ஆனா இவர் பண்ற வேலைக்கு எனக்கு கண்டிப்பா என்னால் முடியல. எப்படி இந்த 2 குழந்தை காப்பாத்துவேன், என்ன பண்ணுவேன், அதுவும் இருந்துச்சு. சொன்னாலும் இன்னைக்கு அவர் அதே வேலைதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, நான் வந்தது ஒரு மார்வாடி ஃபேமிலி இருந்து. வீடு விட்டா காலேஜ், ஸ்கூல், அதுக்கப்புறம் திருப்பி வீடு வேல், அதோட தான் இருந்தேன். எனக்கு எவ்வளோ உலகுனா எனக்கே தெரியாது. ஏன்னா ஒரு கூண்டுக்குள்ளாரதான் நான் இருந்தேன். இங்க வந்து எவ்வளோ பெரிய எல்லாமே நடக்குது. எனக்கு அது என்னால ஏத்துக்கவே முடியல. ஓகே, அதான் எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு கேக்குறேன். ஒரு சேஞ்ச் எப்போ வந்துச்சு பாத்தீங்கன்னா? இப்போ ஒரு சமயத்துல ஒரு 7 to 8 இயர்ஸ்ல இந்த 2016ல ஜெயில் போற பின்னாடி எனக்கு கொஞ்சம் சரி, இவர் இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க, வேற நம்ம கிட்ட வழி இல்ல, நம்ம தான் அவர் வழியே போயிட்டே ஆகணும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஐ எம் கம்ஃபர்டபிள். இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நானும் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா ரொம்பவே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னும் குழந்தைங்க படிக்கிறாங்க, இன்னும் பாப்பா படிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் அவருக்கு நீங்க இல்ல இன்னும் நீங்க அவரை வார்ன் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? நான் வார்ன் பண்றது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. எனக்கு பிடிக்கலன்னா முதல்ல எல்லாம் சொல்ல மாட்டேன், அதை காலை காட்டுவேன். இப்ப எல்லாம் வாயை திறந்துட்டு சொல்லிடுறேன். முதல்ல எல்லாம் ரொம்ப ரிசர்வ், நானு ரொம்ப கம்மியா பேசுவேன். ஆனா இப்போ எதனாச்சும் தான் சரி, பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேசிக்கலாம். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். நான் உங்களை ஒரு 2 முறை பார்த்துருக்கேன். அவரு சார் வந்து இன்டர்வியூ பண்ணும் போது. ஆனா ஏதோ ஹிந்தியில தான் பேசுவீங்க. அப்புறம் ஆன்லைன்ல இன்டர்வியூஸ் எடுக்கும் போது கூட பின்னாடி உங்க வாய்ஸ் கேட்கும். அப்பா அவர்கிட்ட கேட்டிருக்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் வீட்டுல அப்படின்னு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களோ? ஸ்ட்ரிக்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. காப்பாற்றணும். ஏதோ பிரச்சனை வந்துடுச்சுன்னா யார் நம்ம பின்னாடி நிக்கிறாங்க. அப்போ 2010ல ஜெயில் போகும்போது பிள்ளைங்க சின்னதா இருந்தாங்க. அப்போவே நாங்க தனியா இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, தம்பி பெருசாயிட்டாங்கனால் கொஞ்சம் ஒரு தைரியம் இருக்கு. ஆனா அப்போ கூட சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். 2016ல ஒரு 15 days இல்லைன்னா 15 days ஜெயில இருக்கும்போது அவரு வெளியே வரும்போது ஃபேமிலியை பார்த்து அந்த அழுது இருக்குல்ல, எமோஷனல் மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து அதுதான் ரொம்ப வைரல் ஆச்சு. ஒரு ஃபேமிலி எமோஷன் எப்படி இந்த அரசு நடந்துக்குது அப்படின்றத, அந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது அவர் உள்ளே இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் வெளில பார்த்து வீரோட இருக்கிறாங்க, அதுவே எனக்கு பெரிய விஷயமே தெரிஞ்சிருச்சு. அப்போ அவர் ஜெயில அடிச்சதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாரா? அவரெல்லாம் டைரக்டா பேச முடியாது. நான் ஜெயில பேசும்போது பின்னாடி 2 ஆள் நிப்பாங்க, நடுவுல 2 ஆள் நிப்பாங்க, அந்த சைட்ல ஆள் நிப்பாங்கன்னா எதுவுமே பேச முடியாது சரியா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயில நாங்க போயிட்டு எவ்வளோ நின்ன பின்னாடிதான் அவர் கூப்பிடுவாங்க வெளில பேசுறதுக்கு. ரொம்ப அந்த டைம் லிமிட் தானே, அது லிமிட்ல அவருக்கு சீக்கிரமா கூப்பிடவே மாட்டாங்க. எல்லாமே வந்துடுவாங்க, இவர் மட்டும் தான் கடைசி. அப்புறம் பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே கத்திட்டு பேசுவாங்க, எல்லாம் டிஸ்டன்ஸ் இருக்கும், பேசுறதுக்கு அவ்வளோ பேசவே முடியாது அங்க. அப்புறம்தான் ஒரு வழியில எப்படியோ மாயன் சார் போயிட்டு இவர் பார்த்தாங்க, அதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சிச்சு. வக்கீல் க்ளோஸா பாத்துக்குவாங்க. வக்கீல் சந்திப்புங்கிறது தனியா இருக்கும், அது ரொம்ப க்ளோஸா உட்கார விடுவாங்க. கயாமையெல்லாம் சத்தம் இருக்காது, அது ஜெயிலர் ரூம்ல நடக்கும். பட் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மனு பாக்குறதெல்லாம் பயங்கர கொடுமையா இருக்கும். அதுவும் எங்க கொடுமை எக்ஸ்ட்ரா கொடுமை. இவ பின்னாடி 2 பேரு, நடுவுல பின்னாடி 2 பேரு, அந்த டைம். அப்புறம் கூட போறாங்க, அவங்களுக்கு மிரட்டிட்டே இருப்பாங்க, ஏதோ புலிஸ் சொல்லிட்டே இருக்கும், எதனாச்சும் ஒன்று நடந்துட்டே இருக்கும். போறாங்கல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க கூட 3 பேர் அலோவ் பண்ணுவாங்க பார்க்க. இவங்க கூட 2 பேர் வருவாங்க. அவங்க யாரு என்ன நோட் பண்ணி அவங்களும் நொட்டுறது,
2004-5 அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் உடஞ்சி நான் படுத்துட்டு இருக்கேன். நித்யானந்த் ஜெயராம் சொல்லி ஒருத்தர் வந்தாரு. ஓகே. லைஃப்ல அப்போ நான் மரம் நடுறேன். அப்போ நான் மாடு கூட ரெஸ்கியூ பண்ணிட்டு இருந்தேன். இந்த லாரியில போகுதுல்ல, லாரியில 20-30 எடுத்துட்டு போறாங்கல்ல, மீட்டுக்கு போற கசா போறத நிறுத்திட்டு ஆறா எடுத்துட்டு போங்க. ஆனா அப்ப கூட நான் தெளிவு இருந்தது எனக்கு. அவன் உரிமை இருக்கு, அது நம்ம தடை எடுக்கக்கூடாது, பட் ஆறு எடுத்துட்டு போங்க. இவ்வளவு கசக்கி நசுக்கி எல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க, ரொம்ப கஷ்டம் கொடுக்குறீங்கன்ட்டு. அப்படி இப்போ நிறைய பிடிச்சேன். பொன்மாணிக்கையில் இருந்த டைம் அப்போ அவர் பக்க சங்கியா மாறிட்டாரு இன்னைக்கு. பட் ஒரு நிறைய லாரி லோடு கொடுத்தாரு நம்மளுக்கு, நிறைய நிறுத்தினா பண்ணேன். அப்புறம் தான் இந்த சங் பாலிடிக்ஸ் அப்போ கொஞ்சம் பார்த்தேன். ஒரு லேடி வந்து என்னை கூப்பிட்டு, டால்மியான்ட்டு இருக்கு, டால்மியா மேக்னசைட்காரங்க, அவங்க கூப்பிட்டு ஒரு கோஷாலா இருக்கு எங்களுக்கு, எடுத்துக்கோங்க, அதுல வைங்கன்னாங்க. ஓகே. அது நியூஸ் பேப்பர்லாம் செய்தி வந்துச்சுல்ல, அதை பார்த்து படிச்சு கூப்பிட்டாங்க. நானும் சரி இடம் கொடுக்குறாங்களே நம்ம நிறுத்திடலான்ட்டு நான் ஒரு 3 லாரி லோடு பிடிச்சோம். ஓகே. அதெல்லாம் இறக்கிடுங்க நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு லாரிக்கு போலீஸ்காரங்க போய் இறக்கிட்டாங்க. காலையில் அந்த மேக்னசைட், டால்மியா மேக்னசைட் ஓனர் ஃபோன் பண்ணிட்டான் வீட்டுக்கு. அம்மா கிட்ட சொல்லிவிட்டான், கத்துறான், மாடெல்லாம் எடுத்துட்டு போங்கன்ட்டு. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டா, எருமை மாடை இறக்கிட்ட, மாடை இறக்கல. டேய், இது என்னடா அரசியல் இது? இல்ல, கோசாலைன்றது வந்து அங்க எல்லாமே எருமை மாடு, குதிரை எல்லாத்தையும் தானே வச்சுக்குவாங்க. ஒன்லி ஃபார் மாடு, பசுமாடு, ஒன்லி பசுமாடு. எப்படி வந்து எருமை மாடு இறக்கலாம்? இல்ல இப்ப கோசாலையில யானை, குதிரை எல்லாம் இருக்குல்ல. அட எனக்கு என்ன தெரியும்னா, நான் அதுக்கப்புறம் அந்த கோசாலை பக்கமே அந்த வார்த்தை கேட்டாலே நம்மளுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. டேய், நான் மனுஷங்களாடா நீங்க எல்லாம், எருமை மாடை வச்சுக்க முடியாதுன்ட்டாங்க. எருமை அப்பதான் அந்த அரசியல் புரிஞ்சுது எனக்கு. டேய், உங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு பலிகாடு ஆகிறேன்ட்டு நிறுத்திட்டேன் அந்த வேலையை. ஸோ அந்த மாதிரி புரிதல். நான் நிறைய தவறு செஞ்சிருக்கேன் நான் லைஃப்ல. நான் பெண்களை ரொம்ப, நான் இப்படி ஒரு ஆண் பார்வையில் இருப்பாங்கல்ல, பெண்கள் இப்படிதான் இருக்கணும், ஆணாதிக்க பார்வையில், ஆணாதிக்க பார்வை இருந்தது எனக்கு, ஜாதி பார்வை எனக்கு இருந்தது. பட் இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ரியலைஸ் ஆகி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புரிஞ்சுக்கிட்டேன். டேய், தப்பு பண்ற, அந்த பக்கம் போகாதடான்ட்டு அந்த புரிதல் வந்துருச்சு எனக்கு டக்கு டக்குன்ட்டு. இதுதான் எங்க மெயின் செக்ஷன் பாயிண்ட். இங்க இருந்தா மோட்டர்ஸ்ல தண்ணி அங்கங்க எடுத்துட்டு போறோம். மலைக்கு மேல குட்டை வெட்டி வச்சிருக்கோம். 7 மலை வருது எனக்கு. தண்ணியை பம்ப் பண்ணி மேல எடுத்துட்டு போறீங்களா? ஆமா, மேல எடுத்துட்டு போனா விவசாயம் பண்ண முடியும். ஆனா 7 மலை இருக்குண்ணா, இது நடுவில் வேலி இருக்கும். ஓகே. தண்ணி இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே. தண்ணி திருப்பி மேல அமுச்சு விட்டு இந்த மலையெல்லாம் ஸ்பாஞ்ச் ஆக்கணும். இப்ப உங்க லைஃப் ஸ்டைல பார்த்து ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் விலகி இருக்காங்களா, இல்ல அதை சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல ஏத்துக்கிறாங்களா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சப்போர்ட் யாருமே பண்றது இல்லைங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு வேலையா தான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வேலை, பிசினஸ் பார்த்துட்டு பிசினஸ் செய்ய வேண்டியது, உழைக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே, அப்படிதான் இருக்காங்க எல்லாமே. இன்னைக்கு ஒரு புது பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மோஸ்ட் வறண்ட பூமியில தண்ணி மேல கொண்டு வராச்சுன்னா இல்லையா, தருமபுரி மாதிரி இடத்துல, பெண்ணாங்கரா மாதிரி தாலுக்குல தண்ணியை வந்து மேல கொண்டு வந்து நிக்க வச்சிட்டோம். ஐ லுக் அட் இட் as a very big achievement. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்மனால. ஸோ பிஸ்னஸ் வைஸ் வந்து நான் எங்கேயுமே இன்னைக்கு பொறாமப்படுற இடத்துல இருக்கேன். அவங்க பொறாமப்படுற இடத்துல இருக்கேன். ரிலேட்டிவ்ஸ் அவங்க 100% பொறாமப்படுவாங்கல்ல. மக்கள் மத்தியில் எவ்வளவு அன்பு இருக்கு எனக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. எந்த மார்வாடிக்கு இவ்வளவு அன்பு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல? ஒருத்தரை கட்டுக்கு பார்க்கலாம். பட் ஆனா நீங்க மார்வாடியா தன்னை நீங்க அடையாளப்படுத்திக்காததோட விளைவு தான் அது. 100% அது இல்ல, நீங்க ரிலேட்டிவ் கொண்டு வந்ததுனால இந்த பேச்சு, அதனால இந்த பேச்சு வருது. அந்த கம்பேரிசன்ல அதர்வைஸ் அது தேவையில்லாத ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வந்தாச்சுல. பியூஷ் மானுஷ்ன்ட்டு பேர் வச்சுட்டேன், அந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல போத்தாங்கல்ல. இது அவங்களுக்கு அவங்க இயற்பெயர் அது கிடையாதா? இல்லண்ணா, நாங்க பியூஷ் சேட்டியா என்னோட ரியல் பேர். ஓ, பியூஷ் சேட்டியா என்னோட ரியல் பேர். அந்த சேட்டியா எடுத்து மானுஷ்ன்ட்டு வச்சுக்கிட்டேன். பியூஷ் சேட்டியா. சேட்டியா. மானுஷ்ன்றது மானுடம். பியூஷ் கூட ரைம் ஆகுது. பியூஷ் மனுஷனும் வச்சிருக்கலாம், பட் பியூஷ் மானுஷ்னா ரைம் ஆகுது. ஓகே. எஸ்ஹெச் வருது இல்ல, அதுதான். இது ஒரு நல்ல பெரிய இடம், குளம். இது குளம்னா மழை பெய்யும் போது தண்ணி இருக்கும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஓட இது பெருசா ஃபில் ஆகி கீழே அப்படியே ரீசார்ஜ் கொடுத்துட்டு இருக்கோம்.
இந்த வருஷம் மழை ஆனா எல்லாம் எல்லா குட்டையிலயும் வந்து அந்த மோட்டார்ஸ் வச்சிருக்கீங்களா பம்ப் பண்றது? இல்ல நான் ஒரு குட்டை தான், அந்த ஒரு குட்டையில இருந்து எடுத்தா போதும், எல்லாமே அங்க கலெக்ட் ஆகும்ல. இப்ப நீங்க மேல இருக்கீங்க, மேல இருந்து தண்ணி கீழே அப்படி பர்குலேட்டா அப்படி போகும். கல்லு தான், ஃபுல்லா ஸ்டோன்ஸ் தான். நீங்க மண்ணுங்கிறது ரொம்ப கம்மி தன்மை இருக்கு. ஆனா இது பயங்கர அகத்தியான காடா இருந்தது 70-80 வருஷம் முன்னாடி. எப்படி அது மாறுச்சு? ரயில்வேஸ், ஸ்லீப்பரு, ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஃபுல்லா வெட்டிட்டு ஃபுல் சாயில் எரோஷன். 6 அடி 7 அடிக்கு பல இடத்துல மண் இருந்ததுங்கிறான். நம்ம ஆளுங்களே ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த படையப்பா படத்துல கிரானைட் மலையை வாங்கி போட்டுருவாரு ரஜினி. ரஜினி அந்த மாதிரி ஒரு யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல, நோண்டெல்லாம் தண்ணிக்கு தான் நோண்டறது அளவுடு, மத்தபடி கை வைக்க கூடாது. மத்தபடி எல்லாம் கை வச்சாங்கன்னா நானே கை வெட்டிடுவேன். வகிச்சான்ஸ் அந்த மாதிரி யோசனை வந்தாலும். இப்போ நீங்க வந்து வெஜிடேரியன், உங்க ஒர்க்கு வந்து நிறைய ஊருக்கு போறீங்க, பயணம் பண்றீங்க. இப்போ நீங்க ப்ராப்பர் அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைல் சாப்பாடுன்றதெல்லாம் எல்லா இடத்துலயும் கிடைக்காது. ஆனா உங்களுக்கு அதான விருப்பமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எங்க வீட்லயே எவ்ரிடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே இட்லி தோசை தான். அப்படியா? ஆமா, நாங்க சவுத் இந்தியன் வந்து நானே தனியா நான் சாம்பார் செஞ்சேன்னா பீட் பண்ண ஆள் இல்ல. ஓ, பருப்பு இல்லாம நல்லா சூப்பரா செய்வேன். சரி, இப்ப ரெண்டு வேர்ல்டும் என்ஜாய் பண்றோம். நார்த் இந்தியன் உலகமும் என்ஜாய் பண்றோம், சவுத் இந்தியன் என்ஜாய் பண்றோம். போதுமா என்ன ஒண்ணு வெஜிடேரியனா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து ஒரு பீஃப் கடை மூடனா ஏன் மூடணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா, அந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. நான் சாப்பிடல, ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. என் வயிறு ரொம்பறதுக்காக ஒருத்தர் புண்படுத்தணும் எனக்கு இருக்கு. அடுத்தவன் வந்து நீ வந்து சமைக்காத, நீ சாப்பிடாதன்னு சொன்னா அது நான் எப்படி விட முடியும்? அதோட பெரிய உலகத்துல மோசமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லையே. நீ சாப்பிடாத, ஏன்னா என் நம்பிக்கை இருக்கு, நான் ஜெயினு, இன்னைக்கு கறிக்கடை மூடு அப்படி எவனும் சொன்னானா அது எப்படி அனுமதிப்ப? நிறைய இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து வரும்ல, பக்கத்துல நான்வெஜ் சாப்பிட்டாருன்னா மூக்க பொத்திக்கிறது அந்த மாதிரி எல்லாம். யாரு? ரீசெண்டா கூட ஒரு சர்ச்சையெல்லாம் ஆச்சு. அந்த மாதிரி அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இப்ப நான் வந்து நீங்க மட்டன் சாப்பிடுறீங்க, இது உங்க வயிற்றுல போகுது. எனக்கு சுவையும் இல்ல, என் வயிற்றுலயும் போல. சோ இதுல எனக்கு என்ன ஆப்ஜெக்ஷன் இருக்க போகுது இல்ல? நான் வந்து அது ஈக்கு அதனால எல்லாம் நான் வந்து இது சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் இல்ல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அதுல. எனக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. அந்த பிலீஃப் சிஸ்டம் என்ன இருக்குன்னா, ஒருத்தரோட உரிமையை மிதிச்சு நான் என் நம்பிக்கையை பலப்படுத்தவே முடியாது, வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க தோழர். சரி, இப்போ நீங்க வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் இல்ல, இப்ப நான் வெஜிடேரியன் ஹோட்டல்லே வெஜிடேரியன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இதுல என்ன இருக்க போகுது? அதே பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, கரண்டி போட்டுருவாங்க, ஆச்சாரம் பிச்சாரம் எல்லாம். சரி, இந்த ஃபெய்த் என்னன்னா, என் வயிற்றை ரொம்பறதுக்காக நான் வந்து அடுத்தது புண்படுத்தல, அவ்வளவுதான். எனக்கு இதுலயே வயிறு ரொம்பதா, சரி நான் அப்படியே விட்டுறேன். நான் சுவைக்கு அடிமை ஆகிறதில்ல. இப்ப சுவை இருக்கு, ஹெல்த் இருக்கு. பீஃப் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட், மட்டன் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு. அது எனக்கு தெரியுது. சின்ன வயசுல அப்படி வளர்ந்ததுல இருந்து எனக்கு தோணல. நாளைக்கு தேவைப்பட்டதுன்னு நானும் சாப்பிட போறேன், எனக்கு தேவையில்லை. உங்க ஃபேமிலியில வந்து அந்த ஆனியன் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க? ஆனியன் வெங்காயம் எல்லாம் சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். அது சும்மா லொல்லு அதெல்லாம். ஒருத்த வந்து கடவுள் அணையிறது வந்து வயிற்றால தான் முடியும்னா அதோட முட்டாள்தான் எதுவுமே இருக்காது. இது எல்லா மதத்துக்கும் சொல்றேன். நான் வந்து பட்னியா கடந்து எனக்கு கடவுள் வந்து பார்த்தேன் அப்படியே சூப்பர் ரான் அப்படிலாம் சொல்ல மாட்டாருன்னா அது ஆனா பெண்ணா நம்மளுக்கு தெரியாது, அது இருக்கா இல்லையா கூட நம்மளுக்கு தெரியாது. பட் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா,
உணவுனால இந்த ஆன்மீக பாதைக்கு சம்மந்தமே இல்லை. சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு குட்டை வெட்டி இருக்கோம் பாருங்க, இங்க இது மலைக்கு மேல இருக்கும். நம்ம இதுல தண்ணி ஃபில் பண்ணோம். ஓகே. இதுல ஒரு 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 வருஷத்துக்கு 70 நாள் தண்ணி நான் ஃபில் பண்ணிட்டேன்னா இந்த ஃபுல் மலை ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிடும். இயற்கை அதன் படி இருக்கிறது தானே சரி. அது படி இருக்கிறது தான் சதி. ஆனா என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, மனுஷன் தொடர்ந்து நுட்டுறான் அதை. நீங்க ஆர்டிபிஷியலா கெடுத்து விட்டீங்க எல்லாத்தையும். சோ ரீஸ்டோர் ஆகுறதுக்கெல்லாம் பல டைம் ஆகும். அது கரெக்ட். இப்ப பாலைவனம்னா பாலைவனம், காடு பகுதினா காடு சார். அப்போ இந்த இடத்துல சிறுத்தை எல்லாம் இருந்திருக்கு, சிங்கம் இருந்திருக்கு. இது எப்படி இவ்வளவு வறண்ட பூமியா மாறுச்சு? மனுஷனால தானே. மனுஷனால தானே மாத்துனீங்க. போயிடும். ஆமா, போயிடும். மனுஷனாகிய நம்ம தான் கெடுத்தோம், நம்ம தான் திருத்தணும். இங்க வாங்க, கீழே வாங்க. இது ஐலண்ட் பாண்ட் காட்டுறேன் பாருங்க. இது பெரிய ஐலண்ட் பாண்ட். 2 ஐலண்ட் வெட்டி இருக்கேன். இந்த மண்ணெல்லாம் தூர்வாரி இங்க செக் டேம் ஒன்று கட்டிட்டேன், டேம் ஒன்று போட்டேன். ஓகே. மண்ணை போட்டு டேம் கட்டிட்டு மரம் நட்டாச்சு. சரியாது, இது சரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஓகே ஓகே. இதுக்கு ஒரு செலவு பண்ணது 80,000 ரூபாய் அன்னைக்கு. இன்னைக்கு டீசல் விலை கொஞ்சம் ஏறி போச்சு. நேற்று 2012 கட்டினேன், 12 தண்ணி நின்றுட்டே இருக்கும். 8 மாசம் நிற்கும் தண்ணி. இல்ல, அது தண்ணி நிக்கிறதுன்றது மழை பெஞ்சா. இது மழை பெஞ்சாதான். இது நேச்சுரல். ஓடும், மழை பெய்யும், தண்ணி நிற்கும், 8 மாசம் நிற்கும். தண்ணி கீழே அப்படியே ஊறிட்டு இருக்கும். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் காடு உருவாக்கிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மாடல்ல கொஞ்சம் நம்ம பேம்பு மேல அதிகம் டிபெண்டன்ஸ். இது சாஃப்டா தெரியுதானா இப்போ? அந்த இது அப்படியே பஞ்சுமா இருக்கும் பாருங்க. சரி, சும்மா நோண்டி மட்டும் காட்டுறேன். மண்ணோட தன்மை எப்படி இருக்கு பாருங்க. மண்ணு மாதிரி இல்ல, எரு மாதிரி இருக்காது. எரு மாதிரி இருக்குல்ல? இதுதான், இதுதான் எப்படி இருக்கு பாருங்க. எரு மாதிரி தான் இருக்கு. எருவே தான், எருவே தான் ஆக்சுவலி. இலை மக்கி போய் பியூட்டிஃபுல்லா வந்துச்சு. ரொம்ப முக்கியமானதுண்ணா இந்த ஒர்க்கு. இல்ல, போர்வெல் போடல. ஆனா இப்ப கீழே இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணி மோட்டர் போட்டு தானே எடுக்கிறீங்க? ஆமா, மோட்டர் போட்டு எடுக்கிறேன். கண்டிப்பா மோட்டர் போட்டு தான் எடுக்கிறேன். நான் ஃபுல்லா இயற்கை அந்த ரேடிக்கல் ஐடியாலாம் வேலைக்கு ஆகாதுண்ணா. இயற்கையா விட்டுறலாம் அப்படி எப்படி ரேடிக்கல் ஐடியா வேலைக்கு ஆகும்? மற்றபடி இங்க பார்க்கும்போது மயில்கள்லாம் இருக்கு. மற்ற பறவைகள் கொண்டு வந்து இங்க விடுறது அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் மயிலும் உள்ள நாங்க தானே வந்ததான். பெரிய பெரிய ஆந்து இருக்கு, ஜெயிண்ட் அவுல். பெரிய பெரிய ஆந்து. ஆமா, இவ்வளவு பெரிய விண்ட் ஸ்பேன், பெரிய விண்ட் ஸ்பேன் ஜெயிண்ட் அவுல் இருக்கு. செம்ம. அதெல்லாம் இருட்டுறதுக்குள்ள நம்ம கீழே போயிடணும் போல. கொடநாடு எஸ்டேட் மாதிரி ஒரு இதை கவர் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. இல்ல, அங்கதான் உள்ளேயே ஏரி இருக்கும், உள்ளேயே ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது காசுல வாங்கினது. இதுக்கும் காசு ஆயிருக்கு, ஆனா உழைப்பு நிறைய ஆயிருக்கு. அந்த உழைப்போட காசு இது, திருட்டு காசு கிடையாது. சாயில் தன்மை சுத்தமா சரியில்லைண்ணா இங்க. ஆமா, என்ன நேயர்களுக்கு அப்படியே தெரியும். இது வெள்ளை கல் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்கு. சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்கு. மண்ணுங்கிறது ரொம்ப கம்மி. கரெக்டா? இது அப்படிதான் இருந்தது. இது ஃபுல்லா மலை. சோ என்ன பண்ணும்னா, சும்மா குழின்னு ஒண்ணு இப்படி ஒரு குழி, இதுக்கு மேல 2 குழி. இந்த குழி வெட்டிட்டு மண்ணு இங்க வந்த மண்ணை அப்படி போட்டேன். மண்ணு போட்டு அதுக்கு மேல மரம் நட்டு விட்டேன். அந்த அளவுக்கு லூஸுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் லெவல் அப்படி இருக்கும். மழை பெஞ்சு கூட மாய்ஸ்சர் லெவல் இருக்கும். ஓரளவுக்கு இந்த கிரீன் ஆயிடுச்சானா நல்லா இருக்கா? இப்ப இதெல்லாம் நீங்க வச்ச மரம் தான்? இதெல்லாம் நான் வச்ச மரம். ஆனா அங்க எதிரில பாருங்க வேம்பு பாருங்க, எஸ்பெஷலி அங்க. அதெல்லாம் அற்புதமான வேம்பு கண்ட்ரி அது. லிங்கேஸ்வர் சார், கொஞ்சம் கேமரா அப்படியே மேல பண்ணுங்க. இங்க வந்துட்டு
இந்த வேம்பு ஒன்று கூட நான் வைக்கல. இதெல்லாம் நேச்சரோட கிஃப்ட், பறவைங்களோட கிஃப்ட். இது என்னது? இது குட்டையா? ஆமா, வடை. அந்த பக்கம் ஒரு குட்டை. வாங்க வாங்க ஃபெலிக்ஸ்ண்ணா. நீங்க இங்கிருந்து தான் இன்டர்வியூஸ் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். இந்த ரூம்ல இருந்து. எஸ், இந்த ரூம்ல தான் ஃபுல்லா. இதே ரூம் இல்ல ஆக்சுவலி. அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது இவங்க கிட்ட கெஞ்சி கேட்பேன், நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இவங்க பொருளாதார ரீதியா இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணதுல தான் நம்மளுக்கு மேஜராகவே காப் ஃபாரஸ்ட் சப்போர்ட் ஆயிருக்கு. காப் ஃபாரஸ்ட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் ரா மெட்டீரியல் வந்துடும். இவங்க அதை ப்ராசஸ் பண்ணி வேல்யூடேஷன் பண்ணிடுறாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க? சோப், ஷாம்பு, பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ், ரோஸ் வாட்டர், அலோவேரா ஜெல், அப்புறம் ஆன்டி பிக்மெண்டேஷன் ஜெல், நிறைய ஜெல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் இருக்கு. இல்லை, மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் உங்க ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்கிற யூனிக்னஸ் என்னன்னு சொல்லுவீங்க? நான் இங்கே கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே. இப்போ காஜல் கூட பண்றேன்னா அதை ஆல்மண்ட், வால்நட் சூடு வச்சுட்டு ஆல்மண்ட் ஆயிலேருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது பெரண்டை தைலமானா எந்த வலி இருந்தா சரி, உங்களுக்கு உடம்புல எந்த உங்களுக்கு கால் வலி இருந்தா, முட்டு வலி இருந்தா, கால் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். பெரண்டை இஸ் வெல் நோன், எல்லாத்துக்கும் தெரியும் எலும்பு நல்லதுன்ட்டு. பட் இவ்வளோ நல்லா இருக்கும் எங்களுக்கே தெரியாது. ஸோ thousands of customers இருக்காங்க. அப்புறம் ஆயில் இந்த காப் ஃபாரஸ்ட்ல ரெடி பண்றோம். அங்க மஷின் போட்டிருக்கோம். மரச்சக்கி இதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அங்க. இது ஃபாரஸ்ட் ஹனி பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். இது ஃபாரஸ்ட் ஹனி மட்டும் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பாக்ஸ் ஹனி எல்லாம் இங்க பண்றது இல்லை. பனானா இது நேந்திர பழம் இருக்கும் இல்லையா, அது ட்ரை பண்ணிட்டு பண்றது இது பனானா. இது ரொம்ப நல்லா, இதுல நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு. இது எந்த பிரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்ல, சன்ரைட் தான். அதே மாதிரி நீங்க அங்க பாத்தீங்களா காப் ஃபாரஸ்ட்ல 47 பஃபெலோ இருக்கு, அதோட கீதா 37 பஃபெலோ இருக்கு, அதோட கீதா. இது ஒரு டைம் தான் மில்க் எடுக்கிறோம், ஒரே டைம் தான் அந்த கர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் எடுத்துட்டு அதுல இருந்து நெய் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஹராஸ்மெண்ட் இல்ல இருக்கு. சந்தோஷமா போது, சந்தோஷமா வருது. ஒரு டைம் மில்க் எடுக்கிறோம் கம்மியா, ஏன்னா அதிகமா சாணம். ஒரு டைம்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஒரே டைம் காலைல மட்டும். மீதி எல்லாம் குட்டிக்கு தான். ஸோ ஒரு டைம் எடுக்கிறோம், கம்மியா எடுக்கிறோம். அதுல கொஞ்சம் கீ வருது, கீ மட்டும் ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். மோர் அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸே குடிச்சிடுறாங்க. இப்ப இந்த மைசூர் பாக்கு, மைசூர் ஸ்ரீ ஓடிட்டு இருக்குல்ல, நீங்க மைசூர் பாக்கு சொல்லுங்க இல்ல மைசூர் ஸ்ரீ சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன இருக்குன்னா அதை தயாரிக்கிறது வந்து டால்டா எண்ணெயில தயாரிப்பாங்க, இல்ல நெய்ல தயாரிப்பாங்க, கவு நெய்ல தயாரிப்பாங்க. சீப்பா இருக்கிறது காட்டியும் இதை தயாரிக்கிறது பஃபலோ கீல தான் தயாரிக்கும். இது மைசூர் பாக்க, மைசூர் பாக் தான் சொல்லுவேன். நான் மைசூர் பாக் சொல்லு, மைசூர் ஸ்ரீ சொல்லு, ஆனா காப் ஃபாரஸ்ட் பஃபலோ கீல தான் தயாரிக்கணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஓரளவுக்கு பார்த்த வரைக்கும் ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருப்பாங்க. மார்வாடிஸ் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து சமைக்கிறதுன்றதே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். நிறைய பேருக்கு சப்பாத்தி செய்யறது அப்படின்றதுதான் அவங்களுடைய பெரிய வேலையா இருக்கும். அதோட நான் வெளில வந்துட்டேன், நான் என்னால் முடியல அதெல்லாம். அதே எல்லா வீட்டுல நடக்கிறது எங்க வீட்லயும் நடந்துருச்சு. அது என்னால் முடியாது. நான் வெறும் குக்கிங் மட்டும் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் லைஃப் இருக்கு. இப்போ இங்க வந்தது எனக்கு ஃப்ரீடம் இருக்கு. நான் எனக்கு நினைச்ச வேலை ஆரம்பிப்பேன். இன்னைக்கு 12 வருஷமா நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் வெறும் குக்கிங்கோட என்னால் இருக்க முடியாதுங்க. வந்து இலை, இங்க இருக்கிற இலை இருக்குல்ல, அந்த இலையெல்லாம் எடுத்து பெட் மாதிரி போடுறோம். பெட் மாதிரி போட்டு அந்த சாணத்தை கரைச்சி மேலே போட்டு விட்டுரும். அப்புறம் நிழல் வேணும், ஸ்ப்ரிங்க்லர் போட்டு விட்டுங்கன்னா அந்த நிழலுக்கு வந்து தண்ணி இருக்கணும், ஈரப்பதம் வேணும். அப்போ 25 டே 25 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மண்புழு உரம் வந்துடும். இந்த மாதிரி ஜெலிச்சு இதில் புழு நிறைய இருக்கும். புழு நிறைய இப்போ ஜெலிக்கும் போது இந்த மாதிரி எரு வந்துடும். இது எப்படி இருக்கு, சாப்பிட்டா இருக்கும். இதில் புழு நிறைய இருக்கும். ஒரு மொட்டை பாறையாக தான் இருந்துச்சு அது. வெறும் இப்போ நீங்கள் எப்படி இந்த ரோட் பாயிண்ட்ல எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருந்த இடத்த மாற்றிருக்கும். இதெல்லாம் வந்து ஐடியாவெல்லாம் பியூஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரோ அந்த கான்செப்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். நர்சரி பார்த்தீங்கன்னா பால் கவர் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த கவர்ல நாங்கள் ஒரு சீடு போட்டு மரம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது மூங்கில், இது மூங்கில் சார், சிறுவார மூங்கில். ஹோல்ஸ் இருக்காது.
இது வந்து நம்ம கீழே கீழே அதுல அதனுடைய நாத்து இது. வீட்டுல போட்டிருந்தீங்க. இப்போ இதுல 4-5 வந்துட்டு இருக்கும். 4-5 நாத்து வரும். அந்த 5 நாத்துல திருப்பி ஒவ்வொன்றும் எடுத்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வகை மரங்கள் இருக்கு. ஒரு 200 வகை மரங்கள் வச்சிருக்கோம் சார். இங்க இருந்து இங்க பாருங்க அரச மரம் இருக்கு. இது ஆலமரம் குச்சி வச்சிருக்கோம். குச்சி பாருங்க, இந்த மாதிரி குச்சி வச்சு வருமா? குச்சி பாருங்க வச்சிருக்கு பாருங்க. குச்சி வச்சு இதுல நிறைய மரங்கள் நெட்டிருக்கோம். குச்சி தான் இது, குச்சி தான். அந்த அழகு குச்சியே வந்து இது வந்து லீஃப் நிறைய வந்துட்டு இருக்கு. இது நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது மலை பிரதேசம் நட்டா நமக்கு நல்லா ஹில்ஸ் நல்லா கொடுத்துருக்கும். ஆனா நர்சரி வச்சிருக்கோம் மூங்கிலுக்கு. மூங்கில் நாங்களே வளர்க்குறோம். சாரி, சீட்ல இருந்து, பேக்ல இருந்து, ஃபீல்ட்ல இருந்து நாங்களே ட்ரீட் பண்றோம். நாங்களே அதை செதுக்குறோம். கட்டல், ஜன்னல், சேரு, டேபிள், முக்கியமான நம்ம ரூஃபும் நாங்களே செய்கிறோம். இந்த பூமியிலிருந்து வருது, இதுக்கே வந்துடுது. அண்ட் மூங்கில் அலையிறது இல்லை. இல்ல அது உங்க யூஸ்க்கு மட்டும் தானே இல்ல வெளியே? இல்ல வெளியும் கொடுக்குறோம். சேல் பண்றீங்களா? ஆமாமா, அது சேல் பண்ணி சம்பாரிச்சு தான் இதுல அப்புறம் பண்ணிட்டு இருக்கோம். சுத்தமா அன்லாக் பண்ணல. இன்னும் சீப்பா இருக்கு. நீங்க எவ்வளவு வெயில் வெளியே இருந்தாலும் இது உள்ள கூலா இருக்கும். ஒரே மாதிரி டெம்பரேச்சர். சரி, அதை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தணும்? மாத்தே தேவையில்லை. 200 வருஷம் இருக்கும் அப்படியே. சீரியஸா சொல்றீங்களா? சீரியஸா என்ன 10-15 வருஷம் ஏமா நல்லா மெயின்டைன் பண்ணா 10-15 வருஷம் கட்டெல்லாம் நீயே பார்த்துருக்கல. இங்க 15 வருஷமா கட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்படியே நிக்குதுல்லண்ணா, எந்த யூஸ் இல்லைல்ல. என் வீட்டுல பர்னிச்சர் தான் இன்னைக்கு எடுக்க போறீங்கல்ல. ஸோ அது வேக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி மூங்கில் இங்க வந்துருது. இங்க வந்துட்டு மூங்கில நேர் பண்ணி சீவி நேர் பண்ணும், சீவணும். சீவிட்டு இருக்காங்க. சாண்ட் பேப்பர் மஷின்ல போடுவோம். அந்த மஷின்ல ஊட்டிட்டு ஓட்டையெல்லாம் போட்டு என்ன பண்றோமோ பண்ணிக்குவோம். பேனல் அடிக்கலாம். நேர் பண்றதுனா மிஷின்ல வச்சு. மஷின் இருக்குண்ணா அதுக்கு. இது என்னோட டிசைன். இது நீங்க டிசைன் பண்ணது? நான் டிசைன் பண்ணது. ஃபர்ஸ்ட் திருப்பூரால தான் வந்தாங்க. அவங்க எங்களை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அவங்க கூட வேலை செஞ்சு இவங்க நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க. எவ்ரிதிங் வில் பி இன் பேம்பூனா என் வீட்டில். ஸோ சூப்பர் ஸ்ட்ராங்கு, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபர்னிச்சர் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் சேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவ்வளோதான். பட் நீங்கள் நின்றுக்கலாம், நான் நின்றுக்கலாம், ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. ஒரு ஸ்டிக் மேலே நின்றுட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ எவ்வளோ வேணா வெயிட் தாங்கும் இது. பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது ஹெவி சோஃபா. இவர் ராயல்டி. இது ராயல் பேபி. இது பட் இது பெருவாரில் பிறந்ததுண்ணா. நம்ம வீட்டில் நட்டிருக்கேன். வீட்டில் நட்ட மூங்கில வந்து ஈபிக்காரங்க வெட்ட சொன்னாங்க போல. ஓகே, அதுல பண்ண சோஃபா இது. ஒர்க் கேபினெட். இது சிலிண்டர்லாம் இருக்கு. சும்மா ஒரு கையில தூக்கிக்கலாம் நீங்க. செம்ம ஹெவி ஃப்ரிட்ஜ் இது. 18 வருஷமா இங்க இருக்கு. இதுவும் ஒரு பீரோ, மூங்கிலே செஞ்சது. கம்ப்ளீட்டா மூங்கில செஞ்சது. தமிழ் எப்படி கத்துக்கிட்டீங்க? அதான் பெரிய சேலஞ்ச். வீட்டுல வேலை செய்வாங்க, மாமியார் வீட்டுல வேலை செய்யற அக்காங்க எல்லாம் இருப்பாங்க இல்ல, அவங்க கூட பேசிதான். என் சிறப்பே கொஞ்சம் கோளாரா இருக்கு, இவனுக்கு அதோட கோளாரா இருக்கு. பட் ஷீ இஸ் ஏபிள் டு மேனேஜ். நீங்க தமிழ் சினிமா தான் பாக்குறதா? ஆமா, ஹிந்திக்கு போறது. தமிழ் பாட்டு தான் கேட்போம். ஹிந்தி தெரியாது போடாவா? தெரியும் போடா. அவருக்கு உடம்பு ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்துச்சுல்ல, கால்ல அடிபட்டு. ஒன்னும் இல்லைங்க அண்ணா, ஒரு கணக்கே இல்லாம ஆக்சிடென்ட். கை, ஷோல்டர், காலு, எத்தனை டைம் காலு, இந்த போனு எல்லாமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காங்க. அதனாலதான் அப்பப்போ அவர் பிடிக்க வேண்டியதா இருக்கும். இப்ப திடீர்னு அவர் ஒரு ஃபேஸ்புக் லைவ் போடுவாரு. யாரையாவது கூப்பிடணும்னா நான் இங்க போறேன், இந்த ஏரியாவுக்கு போறேன், நீ முடிஞ்சா நேரா வா அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு தடவை பிஜேபி ஆபீஸ்க்கே போனாரு. அந்த மொமெண்ட்லாம் எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? நான் ஒண்ணுமே ஃபீல் பண்ணல. அவரெல்லாம் பிஜேபி ஆபீஸ் பண்ணாங்க, வெளில தட்டிட்டு இருந்தாங்க. நான் தாராளமா எங்க ரூம்ல உட்காரிட்டு இருந்தேன். நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஓ, நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. நான் என்ன பிரதமர் அப்படி பேசிட்டு எப்படி பேசிட்டேன்ட்டு. ஓ, வீட்டுக்கு வெளியே கால் மேல கால் போட்டு ஜாலியா உட்காந்துப்பா.
அதுக்கெல்லாம் பயம் போடுறது இல்லை நான். வரும் இவங்க எல்லாமே ரெஸ்கியூ ஃபெலோஸ். யார் யார் விட்டுறாங்களோ அவங்க மட்டும்தான். இவனுக்கெல்லாம் காதே கட் பண்ணிட்டாங்க, அவ்வளோ பூச்சி இருந்தது உள்ள. அது ரெண்டையும் குப்பை தொட்டியில் போட்டாங்க. இது நம்ம வீடை தேடி எங்கேயோ வந்துருச்சு. ஓகே. இது குட்டியா வந்தது பம்ரு, இது அது குல்டூஸ் முல்டூஸ், இது ஷிப்போ இவரு. ஸோ பல்லு வந்து ரொம்ப சின்ன குட்டியா இருக்கும்போது நம்ம வீடு தேடியே வெளியே வந்து வாசல் நிக்கிறா. உள்ள இருந்து 4 நாய் குலைக்குது, ஆனா இது கேட்ல நிக்குது. வெரி குட் டைம். அந்த வெரி குட் டைமுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுன்னா. பட் அந்த இந்த என்டையர் ப்ராசஸ் எங்களுக்கு ஒரு வந்து வெரி பிளசன்ட். எனக்கு வந்து காக் ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரகிளா தெரியல. வறட்சி வர டைம்ல மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா வந்திருக்கு தவிர 2012ல 2015ல ஒரு வறட்சி, 2019ல ஒரு வறட்சி. 2019 சென்னை 0 சிட்டி ஞாபகம் இருக்குல்ல? சென்னை 0 சிட்டியா மாறுது, சுத்தமா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அந்த டைம் எங்களுக்கும் வறட்சி பயங்கரமா இருந்தது. ஓகே. ஸோ இந்த 3-4 வருஷம் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸியஸா இருந்தது எனக்கு. அதர்வைஸ் ரொம்ப பிளசன்ட் ஜர்னி இது.